ஹாய் ஹலோங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்த்திங்கன்னா மந்த்லி க்ராசரி வீடியோ தான். ஸோ இது வந்து பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் 2 மந்த்துக்கு தேவையான க்ராசரி வாங்கிப்பேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு அரிசி, அதுக்கப்புறம் இட்லிக்கு அரிசி, அப்புறம் வந்து டாட்டா சால்ட்டு, கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து அடை தோசைக்கு, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, பட்டாணி, கொண்டக்கடலை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் 1/2 kg அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர். ஸோ இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால இது தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ்டட் ரவா, எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் வந்து சேமியா பேக்கெட் வந்து ஒரு 2, அது இன்னொன்று உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு மேனட்ரியாக இருக்கும். அப்புறம் பச்சை பயிர் வந்து அதுவுமே 1/2 kg, அது வந்து 1 kg. அதுக்கப்புறம் உளுந்து வந்து 1.5 kg உளுந்து அடிக்கடி கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுனால 1 kg மட்டும் வாங்கிட்டு, அப்புறம் வேர்க்கடலை ஒரு 1/2 kg, வெல்லம் கொஞ்சம் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா வெல்லம், அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை ஒரு 1/2 kg. ஸோ நான் வந்து மில்லட்ஸ் வந்து நான் சாப்பிடுவேன், அதனால் வந்து வரகரிசியும் சாமரிசியும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, ஃபஸ்ட்டு சொன்னது கடலைப்பருப்பு, சாரி. அதுக்கப்புறம் வந்து மில்லட் இன்னொரு பேக்கெட், அதுக்கப்புறம் ராகி மாவு கூழ் செய்ய, அதுக்கப்புறம் மந்த்லியாக வந்து ஆஷிர்வாத் கோதுமை மாவு ஒரு 5 kg. அப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு பார்த்துட்டு போட்டிருந்தேன். அப்புறம் ஸ்க்ரப்பு, சுக்கு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து கடுகு, அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், இதெல்லாமே காலி, அதுவுமே போட்டிருந்தேன். அப்புறம் பூஜை சாமானுக்கு தேவையானது கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அண்டு கோல்கேட் டூத் பேஸ்ட், வந்து க்ளோஸப், கற்பூரம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். அது இல்லாமல் காற்றும் போகாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ உங்களுக்கு தாராளமாக ஒரு 2 மாதம் கிட்ட வரும். இது 2 மாதத்துக்கு மேலவே வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் பேக்கெட்டில். ஸோ கம்மியாக தான் போட்டேன், பட் அவங்க நிறையா தெரியாமல் போட்டாங்க. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கோல்வினர் வந்து 2 லிட்ரு. அதுக்கப்புறம் வந்து கடலெண்ணெய் வாங்குவோம், பியூர் கடலெண்ணெய், அது வாங்கிட்டு வரணும். அப்புறம் பாப்பாவுக்கு சின்னவங்களுக்கு வந்து பவுடர் ஹிமாலயா பிராண்டில் தான் வாங்குறது. அதுக்கப்புறம் சோப்பு, ஆல்மண்ட் ஹிமாலயா சோப்பு. அப்புறம் டிஷ்வாஷ்க்கு வந்து விம் சோப்பு வந்து ஆக்சுவலி இது 10 நான் கம்மியே போட்டேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சர்ஃப் எக்ஸல் சோப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரப்பரு. அதுக்கப்புறம் தேவையான 2 மந்த்துக்கு தேவையான ஷாம்பு. ஷாஷேயில் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் பாட்டிலில் வாங்குறத விட. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பழகிரும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நாங்கள் ஒரே சோப் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால சிந்தாலில் வந்து ஒரு 4 சோப் 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன வாங்கியிருக்கேன், லிக்விட் வாங்கியிருக்கேன். ஸோ லிக்விட் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி வாங்க மாட்டேன், ஆஃபரில் இது போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து குட் நைட் லிக்விட், எமர்ஜென்சிக்கு, கொசுக்கு. அதுக்கப்புறம் வந்து லைசால் மேனட்ரியாக இருக்கும், நான் இப்போ வந்து பெருசு வாங்கியிருக்கேன் ஃப்ளோருக்கு, பாத்ரூமுக்கு. அதுக்கப்புறம் பினாயில், அதுக்கப்புறம் வந்து கம்ஃபோர்ட் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ரேர், அதிகம்தான். அதுக்கப்புறம் வந்து ஜீவத் பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் தோசைக்கு, எல்லாத்துக்குமே வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி லிக்விட் வந்து நான் வந்து ஒரே பிராண்டாக யூஸ் பண்ண மாட்டேன். என்னது வந்து ஃப்ரண்ட் லோடு தான், பட் நான் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணுவேன், டாப் லோட் அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லோக்கலில் எங்கேயாவது கிடச்சா வாங்கி பாருங்கள். அண்ட் ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஊற்றிடுவேன். அது கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரியேஷன் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இது கம்மியாக இருக்கலாம், இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ டிபெண்ட் நம்ம போடுறது தான். ஸோ நான் வந்து 2 மந்த்துக்கு வந்து இது போட்டிருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். இடையில அக்கேஷனுக்காக நம்ம வெளியே போயிட்டோம்னா மீதி ஆகிடும், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் இது பற்றாமல் போகலாம். ஸோ நான் வந்து பார்த்து என்ன வீட்டில் இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கினதான் இது. ஸோ இதுவே 4247 rupees வந்துருச்சு. ரேட்டெல்லாம் ஓவர்